ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 52வது நாளுங்க, 52nd டே. வாங்க நம்ம ஆடு கட்டுறதுக்கு போகலாம். இன்றைக்கு அது உடலமைப்பு ஏதாவது மாற்றம் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம மண்ணெல்லாம் இழுத்த மாதிரி இருக்குது. படுத்திருந்ததுனாலையா இல்லை பரப்பச்சான்னு தெரியலையே. கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுக்காக இது ஈரமாயிட்டதுனால மண் கொட்டிருந்தது. ஆனால் இந்த இடம் பார்த்தா பரப்பன மாதிரி தெரியுது. தடவை கொடுக்குது பாருங்கள் குழந்தைய. எந்திரிக்க மாட்டேங்குது. இன்றைக்கி நான் கொஞ்சம் பார்த்தேங்க, அதோடய காம்பு வந்து முன்னாடி இருக்கிறது வந்து கொஞ்சம் நீண்டு இருந்தது. முன்பகுதி வந்து கொஞ்சம் இறங்கின மாதிரி தெரிஞ்சது. முன்னே காட்டில் இன்றைக்கி கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. அதோட முன்பகுதி காம்பு இறங்கினதில் காட்ட மாட்டேங்குது. அது எதிர்பார்க்குற ஐட்டம் இல்லை எனக்கு. பாருங்கள், காம்பு வந்து இப்போ வந்து முன்னாடி வயிற்றுலேருந்து கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இவங்களெல்லாம் இப்போ தெரியும். பாருங்கள், நல்லா பாருங்கள், அதோட அடி வயிற்று பகுதியிலேருந்து கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் அந்த விலகின இடம் இருக்குது பார்த்தீங்களா, முன்னே வந்து வயிற்றோட ஒட்டிகிட்டு இருந்தது. இப்போ இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி நல்லாவே விலகி இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட விலகணும். நேற்றுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லாவே விலகி இருக்குங்க. கோவம் வந்துடுது. பாருங்கள், இதோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். முன்ன இந்த மாதிரி இருக்காது. முன்ன வந்து இரு ஒன்றையும் கவனிக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் இது பக்கத்தில் பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். முன்ன வந்து இந்த பகுதி வந்து அவ்வளோவா வெளியே இறங்கியிருக்காது இந்த பக்கம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இறங்கியிருக்கிறது தெரியுது. இது வந்து இந்த மட்டத்துக்கு வரணுங்க. இந்த மட்டத்துக்கு இது இறங்கணும் நல்லா. ஸோ அடி வயிற்றில் இருக்கிறது இந்த இடம் வந்து நல்லா கீழே கொஞ்சம் இறங்கணும். அது ஒரு நாள் 2 நாள்லேயே ஆகிடுங்க. அது குட்டி போடுறதுக்கு ஒரு 1 நாள் முன்னாடி கூட இந்த மாதிரி ஆகிடும். இந்த ஆட்டுக்கு வந்து இப்போ தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. குழி வந்து நேற்று காட்டினா இன்றைக்கி கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி இருக்குங்க. முன்னே நேற்று வந்து நல்லா குழியாக தெரிஞ்சிச்சு. நேற்று வந்து நல்லா பறிச்சிட்டு இருந்தது மண்ணை. குட்டி போட்டுருமோன்னு கூட தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த குழி நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் இருக்குது, அந்த குழி நல்லா தெரியுது. இந்த இடத்துல துடிக்குதுங்க. அந்த ஒரு மாதிரி இந்த இடம் வந்து கொஞ்சம் துடிக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், துடிக்குதுங்கிறதுக்காக ஒரு மாதிரி ஆடுது லைட்டாக. மேஞ்சா அதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்க. வயிறு மேயல்னா ஒரு மாதிரி இருக்குது. நேற்று பார்க்கும்போது இந்த இடத்துல புளிலாம் நல்லா தெரிஞ்சிச்சு இங்கெல்லாம். இப்போ வந்து கொஞ்சம் மேய்ஞ்சிருக்கு. அதனால் இதுக்கும் ஏதாவது போடுவோம். அந்த கொஞ்சம் பார்த்துச்சு என்னையும் கவனிங்கிற மாதிரி. பாருங்கள், இப்போ நின்று பார்க்கும்போதே தெரியும் காம்பை பைப் எப்படி இறங்கியிருக்கு அப்படிங்கிறது.
அது கொஞ்சம் பருமனாக இருக்கிறது உங்களால் கணிக்க முடியும். முன்னைக்கு ஓகேங்களா, முன்னே இந்த மாதிரி பருமனாக இல்லை. அந்த அடி வயிற்றுலேருந்து பார்க்கும்போது காம்பு வந்து வயிற்றில் ஒட்டிகிட்டு இருந்தோம், வயிற்றோட ஒட்டி கீழே இறங்கின மாதிரி தான் தெரிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் விலகுது, வயிற்றுலேருந்து விலகி மடி இறங்குது. இதுதான் மடி இறங்குறதுங்கிறது கணக்கு பண்ணால் இந்த ஸ்டேஜில் தான் கணக்கு பண்ணணும். நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது பின்னாடியே ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருந்தது. பின்னாடி வந்து அந்த பருமன் ஆகாமல் வயிற்றில் ஒட்டிகிட்டு இருந்தது. அந்த பின்னாடி ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. அப்புறம் தான் வந்து முன்னாடி ஸ்ட்ரக்சர் வயிற்றுலேருந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி அதை பிரிஞ்சு போகுது. ஓகேங்க, இந்த சேஞ்சஸ் தான் நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கு. அந்த அடி வயிற்று பகுதியிலேருந்து பிரியறது வந்து ஒவ்வொரு நாளுக்குமே அந்த சேஞ்சஸ் தெரியுது, நல்லா விசிபிளாக தெரியுது. நேற்று காட்டிலும் இன்றைக்கி நல்லாவே கொஞ்சம் முன் வயிற்று பகுதியிலேருந்து இறங்கிருக்கு கீழே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேஞ்சஸ் தான் நான் இன்றைக்கி பார்த்துருக்கேன். மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம் 53வது நாளில். நானும் உங்களை போல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், எப்போ குட்டி போகணுன்னு பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் கவனிச்சிட்ருக்கேன். நீங்கள் என்னோட இணைஞ்சிருங்க, பார்ப்போம் 53வது நாளில். பை.